திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் 160 பயிற்சி மையங்கள், அதிகமான நிதி ஒதுக்கீடு, விளையாட்டு உபகரணங்கள், பயிற்சியாளர்கள், விளையாட்டு கல்வி, சர்வதேச பயிற்சி, இப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியை விளையாட்டுத்துறையில மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தேசத்தினுடைய பாதுகாப்பு இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு நாடும் இந்தியா மேல தாக்குதல் செய்யணும் சொன்னா 1000 முறை யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தேசத்தினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. பாரத பிரதமருடைய ஆட்சியில 3 முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறோம். ஒரு முறை பர்மா மேல, 2019 பாகிஸ்தான் மேல, இப்ப கடைசியா ஆபரேஷன் சிந்து 2025 G20 மாநாடு இந்தியாவில் நடத்துறாங்க. இந்தியாவுடைய மதிப்பு அதன் மூலமாக உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி காஷ்மீர்ல ஒரு தேசிய கொடியை ஏற்ற முடியுமா அப்படின்னு ஒரு சவாலுக்கு மத்தியில இன்னைக்கு சுதந்திர தின அன்னைக்கு, குடியரசு தின அன்னைக்கு லட்சம் தேசிய கொடிகளை ஏற்றி ஒரு ஜனநாயக காஷ்மீரை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கி இருக்கிறோம். 50 ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத ராமர் கோவில் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து ஒரு தேசத்தினுடைய சின்னமாக ராமர் கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட சட்டங்களை மாற்றி அமைச்சிருக்கிறோம். 28க்கும் மேற்பட்ட தொழிலாளர் நலன் சார்ந்த சட்டங்களை மாற்றி 4 லேபர் கோடு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். கோட் ஆன் வேஜஸ், கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி, கோட் ஆன் ஆக்குபேஷனல் டிசீசஸ், இப்படி 4 விதமான லேபர் கோடெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. தமிழ்நாடுக்கு அதிகமான திட்டங்கள் இதன் மூலமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு. கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 14 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் இப்ப நான் சொன்ன பல்வேறு திட்டங்கள் மூலமாக மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் தமிழக ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா 7611 கோடி ரூபாய் ரயில்வே பட்ஜெட்டில் நாம கொடுத்திருக்கிறோம். சென்ற ஆண்டை விட 14.96% இது அதிகம். இந்த அளவுக்கு ஒரு தனி கவனத்தோட பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சுமார் 77 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே புனரமைக்கப்பட்டிருக்கு. மதுரை ரயில்வே நிலையங்கள் போய் பார்த்தா தெரியும். இன்னும் 2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விமான நிலையம் மாதிரி காட்சியளிக்கும். அப்படி தமிழ்நாட்டில் 77 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே புனரமைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு பாதுகாப்புள்ள ரயில்வே தரமா மாறி இருக்கு. எங்கெல்லாம் அண்டர் பிரிட்ஜ் வேணுமோ, ரயில்வே பாலங்கள் வேணுமோ எல்லாம் கட்டி இன்னைக்கு ரயில்வே ஏற்படக்கூடிய விபத்துக்களை இந்த அரசாங்கம் குறைச்சிருக்கு. ராமநாதபுரத்தில் இந்தியாவுடைய முதல் செங்குத்து ரயில் பாலம் பாமன்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த அரசாங்கம் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. குடிநீர் இணைப்பு திட்டம் ஏற்கனவே சொன்னேன். 87% தமிழகத்தில் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே 90 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் மொழிக்காக நம்முடைய பிரதமர் நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. உலகத்துடைய எல்லா அரங்கத்திலையும் தமிழ் மொழியுடைய முக்கியத்துவத்தை பிரதமர் பேசி வர்றாங்க. அதே மாதிரி உலகத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வள்ளுவர் பேரில் இருக்கைகள் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 12க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழியினுடைய ஆட்சி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. காசி தமிழ்ச்சங்கம், சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனைமங்கலம் சோழர்கால செப்பேடுகளை மீட்டு திரும்ப தமிழகத்திற்கு கொண்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை பிரதமர் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்படி எண்ணற்ற விஷயங்கள் தமிழகத்திற்காக நம்முடைய பிரதமர் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி தொடர்ந்து இந்தியாவில் பயணிச்சிட்டு இருக்கு. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. இன்னும் தொடர்ச்சியாக பிரதமருடைய மத்திய அரசுடைய இந்த சாதனை பயணம் என்பது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும்
மக்கள் பணியே மகேசன் பணி என்ற ஒரு தத்துவத்தோடு கடையினையும் கடைத்தேற்றம், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய விளிம்புநிலையில் உள்ள ஏழை மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சிய பாதையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள், மாநில செயலாளர், மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர், பாரதிய ஜனதா கட்சி.